நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு முறைகேடு சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் திருத்தப்பட்ட புதிய முடிவுகள் இன்று பகல் 12 மணிக்குள் வெளியாகவிருக்கின்றன. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி 571 மையங்களில் நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுமார் 24 லட்சம் பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான அதே நாளில் வெளியாகின. நடப்பாண்டு நீட் தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. சில மையங்களில் விதிகளை பின்பற்றாமல் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. இந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாலும் பலர் முழு மதிப்பெண்கள் எடுக்க முடிந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்குகளில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதற்கு தடை விதிக்கப்பட்டது. கருணை மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு மட்டும் கடந்த மாதம் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 813 பேர் மட்டுமே பங்கேற்றனர். நீட் கருணை மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கான முடிவுகள் கடந்த 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனால் இளநிலை நீட் தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை 61ஆக குறைந்தது. இந்நிலையில் மே 5ஆம் தேதி நடந்த தேர்வின் வினாத்தாட்கள் கசிந்ததால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இதனிடையே வினாத்தாள் கசிவு புகார்கள் எழுந்தது தொடர்பாக மத்திய அரசு CBI விசாரணைக்கு ஆணையிட்டது. மறுதேர்வு நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தன. அப்போது CBI விசாரணை அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். முழு தேர்வும் புனித தன்மையை இழந்தால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என்றும் குறிப்பிட்டனர். வினாத்தாள் பல இடங்களுக்கு பரவியதற்கான உறுதியான ஆதாரங்களை வழங்காதவரை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் பீகார் காவல்துறையின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் மாணவர்களின் விவரங்களை மறைத்து தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியான முடிவுகளை தனித்தனியாக இன்று பிற்பகல் 12 மணிக்குள் வெளியிட வேண்டுமென தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டனர். இன்று திருத்தப்பட்ட நீட் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது.